ஒரு காலத்தில் 3 கோடி சம்பளம் வாங்கின ஒரு ஹீரோ 24 லட்சம் தான் கணக்கில் வந்துச்சு, பாக்கியெல்லாம் கருப்பு பணம் தான். இதே மாதிரி பல நடிகர்கள் 10% கூட கணக்கில் காட்டாமல் கருப்பு பணத்தில் வாழ்ந்ததெல்லாம் ஒரு காலம். ஆனால் சமீப காலமாக அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு. அது பிளாக்ல வாங்குறதுக்கு நடிகர்களும் தயாராக இல்லை, பிளாக்ல கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர்களும் தயாராக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாருமே முழுக்க 100% வந்து அக்கௌண்டபிளாக தான் பணம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் விஜயை எதை வைத்தும் அவரை மிரட்ட முடியாது, எதை வைத்தும் அவரை வளைக்க முடியாது. அதனால தான் அவருடைய கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் ஒன்றியத்தை ஆள்கிற பாஜகவை எங்களுடைய கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா இதுதான். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் ரொம்ப க்ளீனாக இருக்கேன், எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அடிப்படையில் தான் அவர் அந்த முடிவு எடுத்திருக்காரு. அதனால் நிச்சயமாக அமித்ஷா இல்லை, அவங்க தாத்தா நினச்சாலும் விஜயை வந்து எந்த காலத்திலும் மிரட்ட முடியாது.